ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 10வது புத்தகம் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் டேட்டா. சிறுகதை தொகுப்பு, குறும்புதினங்கள், புதினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3ஆக பிரித்து சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆப்ஷனில் கேட்கலாம்ல, குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு அப்படின்னு கொடுத்துட்டு புதினங்கள்லேருந்து ஒன்று பாரிஸுக்கு போன்னு எடுத்து வச்சு ஜெயகாந்தனின் நூல்களில் எந்த ஒன்று மாறுபட்டு உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா மாட்டுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி தனியாக கூட கேட்கலாம். கருணையினால் அல்ல, யாருடைய குறும்புதினம், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், யாருடைய புதினம், இப்படின்லாம் சொல்லி கொஸ்டின்னு நமக்கு கேட்கலாம். ஓகேவா? ஓகே, இது எப்படி நம்ம எதெல்லாம் சிறுகதை தொகுப்பு, எதெல்லாம் குறும்புதினம், எதெல்லாம் புதினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறுகதை தொகுப்பு. ஓகேவா? சிறுகதை தொகுப்புக்கு நானே ஒரு சிறிய கதை தான் சொல்ல போகிறேன். என்ன கதை அப்படின்னா, ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஒரு சந்தில் ஒரு பீடம் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஒரு சந்தில் ஒரு குருபீடம் இருக்குது. சந்துனா யுக சந்தி, பீடம்னா குருபீடம். ஒரு சந்தில் ஒரு பீடம் இருக்குது. அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க, தேவர்களுக்கு படைச்சிருப்பாங்கள்ல, குருபீடத்தில் தேவர்களுக்கு படைச்சிருப்பாங்க தானே சாப்பாடெல்லாம். ஸோ அங்கே போனோம்னா தேவர்களுக்கு படைச்ச சாப்பாடு கொடுப்பாங்க. ஓகேவா? தேவர்களுக்கு படைச்ச சோறு கொடுப்பாங்க. தேவன் வருவாரா, ஒரு பிடி சோறு கொடுப்பாங்களா. ஸோ அந்த சோறு எப்படி இருக்குது அப்படின்னா, சோறுனாலே சுடும் தானே, அப்போ உண்மை சுடும். ஓகேவா? அதுக்கப்புறம் கூடவே என்ன தராங்க அப்படின்னா, இனிப்பும் தராங்க. இனிப்பு அப்படின்னா ஸ்வீட்டும் வைப்பாங்க, உப்பும் வைப்பாங்க. அப்புறம் எப்படி நம்ம மோர் ஊற்றி சாப்பிட்றது. ஓகேவா? அப்போ இனிப்பும் கரிப்பும் ரெண்டுமே கலந்து தான் தருவாங்க. அதே மாதிரி போகும்போது எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதிய ஆடைகள் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒன்றும் கிடையாது, ஒரு சந்தி, அதாவது ஒரு சந்தில் ஒரு குருபீடம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குருபீடத்துக்கு போனாமல் சோறு கொடுக்குறாங்க. சோறுன்றது சுடும். ஓகேவா? சோறுனாலே சுடும். கூடவே என்ன தராங்க, இனிப்பு, ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க, உப்பும் கொடுக்குறாங்க. ஏன்னா மோரெலாம் ஊற்றி சாப்பிட்ணும்ல. ஓகேவா? அந்த சாப்பாடு யாருக்கு படைச்சதுன்னா தேவர்களுக்கு படைச்சது. அதே மாதிரி புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் சிறுகதை தொகுப்புக்கு ஷார்ட்கட்டு. குருபீடம். ஓகேவா? ஆர்டர் கூட சொல்லிடுறேன். யுக சந்தி, சந்தில் குருபீடம். ஓகேவா? பீடம், சோறு கொடுக்குறாங்க, ஒரு பிடி சோறு சுடுது, உண்மை சுடுது. ஓகேவா? கூடவே இனிப்பும் தராங்க, கரிப்பும் தராங்க. அதான் இனிப்பும் கரிப்பும், உப்பு, ஸ்வீட்டு. அதேமாதிரி யாருக்கு படைச்சதுன்னா தேவர்களுக்கு படைச்சது. தேவன் வருவாரா. புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களே, புதிய வார்ப்புகள். அவ்வளோதான் சிறுகதை தொகுப்புக்கு. இதை நம்ம ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அந்த கதையை படிச்சிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எது குறும்புதினத்துக்கும் சிறுகதைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன. அந்த கதையில் இது வராதில்ல. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அடுத்தது என்னென்னா குறும்புதினம். ஓகேவா? குறும்புதினம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சித்தாள் சினிமாவுக்கு போகிறாங்க. ஓகேவா? யார் போகிறது, ஒரு சித்தாள் சினிமாவுக்கு போகிறாங்க. வீட்டில் சொல்லிகிட்டே போகல. யார்கிட்ட வீட்டில் சொல்லிட்டு போகல அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லவே இல்லை. ஹஸ்பண்டோட பேர் ரிஷி. ஓகேவா? சித்தாள் சினிமாவுக்கு போகிறாங்க. வீட்டில் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லாமலே போயிட்டாங்க தேட்டருக்கு. ஹஸ்பண்டோடைய பேர் ரிஷி. ஓகேவா? அவன் வெயிட் பண்ணி பார்க்குறான். வீட்டில் என்னடா இன்னும் ஒய்ஃபை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். ஓகேவா? என்னடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அதான் யாருக்காக அழுதான். ஓகேவா? அழுவ ஆரம்பிச்சிடறான். சரி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது படம் முடிஞ்சு சித்தாள் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் வந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா நைட் ஷோ தானே, அது நைட் ஷோ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் பிடிச்சிடுறாங்க. நில்லுமா, யார் மணி தனியாக போயிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, கையில் விலங்கு போட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. அதாவது ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. கைவிலங்கு போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோடனே போலீஸ்கார் நிறைய உபதேசம் பண்ணி வைக்கிறார். இந்த மாதிரிலாம் நீ சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு ஏன் பாவம் தானே உன் புருஷன் அப்படின்லாம் சொல்லி போலீஸ்கார் உபதேசம் பண்ணி வைக்கிறார். ஓகேவா? யாருக்கு அப்படின்னா, சினிமாவுக்கு போன சித்தாளுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பயங்கர சண்டை, ஒரு பிரளயமே நடக்குது. வீட்டில் நீ யாரை கேட்டு சொல்லாமல் போனோம், என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீ வர வச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பிரளயமே நடக்குது. ஓகேவா? அப்போ எப்பட்றா நீ நான் காணோன்னே எதுக்கு நீ அழுத அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் சொல்கிறான், கருணையினாலலாம் கிடையாது, நைட்டு பசிக்குது, எனக்கு சாப்பாடு செஞ்சு போகிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுதேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகேவா? சினிமாவுக்கு போன சித்தாள், ஓகேவா, ரிஷி மூலம் சொல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ் கைவிலங்கு போட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. கைவிலங்கு. அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து வரான், உபதேசம் பண்ணி வைக்கிறாங்க. திரும்ப 2 பேரும் வீட்டுக்கு போனால் பயங்கர சண்டை, பிரளயமே நடக்குது. அதுமாரி காணோன்னே ஆரம்பத்தில் அழுதுருப்பான்ல, அது யாருக்காக அழுதான்,
ஏன் அழுது அப்படின்னு கேட்கும்போது கருணையிலாலாம் கிடையாது, நைட்டு பசிக்குது சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் அழுதேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. இது வந்து குறும்புதினம் அப்படின்றது ஷார்ட்கட். ஸோ அடுத்தது வந்து புதினங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா புதினங்கள். புதினங்கள் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவன் தான் சுந்தர். ஓகேவா. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படின்னு வாழ்ந்தவன் தான் சுந்தர். இந்தியாவில் இருக்கிறதுக்கு பிடிக்காம சரி கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு பாரிஸுக்கு போகிறான். ஓகேவா. பாரிஸுக்கு போயிட்டு அங்கே சரி ஏதாவது சுற்றி கிற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனை மாதிரியே அங்கே ஒரு ஆளை பார்க்குறான். ஓகேவா. அவனை மாதிரியே அங்கே ஒரு ஆளை பார்க்குறான், உன்னை போல் ஒருவன். ஓகேவா. அவனை மாதிரியே இன்னொரு ஆளை என்னடா பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஃப்ரெண்ட் ஆகிட்டு 2 பேரும் எங்கே போகிறாங்க, அப்படியே ரவுண்டு தான். ஓகேவா. 2 ஃப்ரெண்ட்ஸு கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கங்கான்னு வந்து ஒரு நடிகை வந்து ஒரு நாடகம் நடிச்சிருக்காங்க. கங்கான்னு ஒரு நடிகை நாடகம் நடிச்சிருக்காங்க. அது ஒரு பெண்ணோட கதை. ஓகேவா. அதை போயிட்டு தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேவா. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். யார் அப்படின்னா சுந்தர். ஊரில் இருக்க பிடிக்கல, அதனால் பாரிஸுக்கு போகிறாரு. அங்கே அவனை மாதிரியே ஒரு ஆளை பார்க்குறான், உன்னை போல் ஒருவன். அப்புறம் கங்கா அப்படின்ற ஒரு நடிகை வந்து நாடகம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதை போயிட்டு அந்த பெண்ணோட கதையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்லாம் போயிட்டு படத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அவ்வளோதான். இது வந்து புதினங்களுக்கான ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட்டு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஓகேவா. ஜஸ்ட்டு நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும், அவ்வளோதான். நமக்கு என்ன தேவை அப்படின்னா மார்க் மட்டும்தான் தேவை. ஓகேவா. குருபீடம் யுகசந்தி ஒரு பிடி சோறு, சோறு சுடும், அதுமாரி ஸ்வீட்டு கொடுத்தாங்க, உப்பு கொடுத்தாங்க, தேவர்களுக்கு படைத்த சோறு, புதுசாக ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சித்தாள் சினிமாவுக்கு போகிறாங்க. வீட்டில் புருஷன்கிட்ட சொல்லிட்டே போல, ரிஷிகிட்ட சொல்லிட்டே போல, அவன் கடுப்பாகி சரி என்னடா இன்னுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சினிமா பார்த்துட்டு வெளில வரும்போது போலீஸ் பிடிச்சிருது, கையில் விலங்கு போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு அவன் வந்தவொடனே உபதேசம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டில் வந்து பயங்கர பிரளயமே நடக்குது. அப்புறம் ஏன் அழுதுன்னு கேட்கும்போது கருணையினாலாம் கிடையாது, சாப்பாடு தான் அழுது அப்படின்றான். அதுமாரி வந்து ஒரு மனுஷனாக வாழ்ந்தவன் தான் அந்த சுந்தர். ஊரில் இருக்க பிடிக்காம பாரிஸுக்கு போகிறான். அங்கே அவனை மாதிரியே ஒருத்தனை பார்க்குறான். அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு படத்துக்கு போகிறது தான் கதை. எந்த படத்துக்கு போனான் அப்படின்னா கங்கான்னு ஒரு நடிகை வந்து நாடகம் நடிச்சிருக்காங்க. அது ஒரு பெண்ணோட கதை. அதுக்கு போகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. ஸோ இதை தாண்டி இதை நமக்கு மறக்குமா இது. ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஷார்ட்கட்டோடைய சந்திக்கலாம். தேங்க்யூ. அதேமாதிரி வாழ்விக்க வந்த காந்தி வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றோட தமிழாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கதாசிரியனின் கதை அப்படின்றது முன்சி பிரேம்சந்தனுடைய வாழ்க்கை வரலாறு. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.